ஹலோ மக்களே, குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து சண்டே சமையல் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப லேட்டாக தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போய்ட்டு இன்றைக்கி தான் வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூடாக பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு லஞ்சு நானும் பாப்பாவும் வெளியில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ அவங்களுக்கு போயிட்டு வந்துட்டு சமைச்சேன். என்னென்னு பார்ப்போமா, சூடாக சாதம் ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரெஷ் மேங்கோ, கட் மேங்கோ கொஞ்சம் பண்ணேன். சில்லி பவுடரும் சால்ட் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மாங்காவும் எடுத்துக்கலாம். அதோடு வந்துட்டு கருணக்கிழங்கு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா தவா ஃப்ரை தான் பண்ணேன். அப்புறம் வந்து அவரைக்காய் சாம்பார். நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வாங்கி மட்டும் வச்சுருப்பேன். யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கம்மி. ஸோ என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒரே குழம்பா போட்டு வச்சுருவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி அவரைக்காய் இருந்துச்சு. அவங்களுக்கு அவரைக்காய் பிடிக்கும், அதனால் அவரைக்காய் சாம்பார் வச்சாச்சு. ஏன்னா வந்து நிறையா காரம் பண்ணியிருக்கோம்ல, கிழங்கு பண்ணியிருக்கேன். அடுத்தது அவங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எக் தவா ஃப்ரை, அதுவும் பண்ணியாச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் அவங்களுக்காக பண்ணி வச்சுருக்கேன். ஏதோ அவங்களுக்காக போட போகிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லன்ச் மெனு. நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு நாளைக்கு பார்ப்போம்மா மக்களே. எல்லாருக்கும் ஹேவ் எ நைஸ் டே. பாய்.